ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம சித்திரக்கனி ஸ்பெஷல்ஸில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஒரு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த அவியல் பண்ணுறதுக்கு நான் பச்சை காய்கறிகள்லாம் நிறைய எடுத்திருக்கேன். அதை நல்லா நீளமாக கட் பண்ணி தனியாக கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாழைக்காயும் சேனக்கிழங்கையும் அதையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு தனித்தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே முருங்கைக்காயும் வாழைக்காயும் நம்ம சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சேனக்கிழங்கை மட்டும் நம்ம தனியாக குக்கரில் நம்ம வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போது அது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நம்ம 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சேனக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நம்ம இதை தனியாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு முழு தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம் எல்லாம் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சேனக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போது அந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகளெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற சேனக்கிழங்கையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காய்கறியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அவியல்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து தருவார். எங்கள் அம்மா அதை சூப்பராக சமைச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் நினைக்கும்போது மனசில் ரொம்ப பசுமையாக இருக்குது. இப்போது இந்த அவியல் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம கடைசியாக தயிர் சேர்க்க போகிறோம். நான் 200 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் இந்த அவியலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு வேணுமான்னு பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஒரு கேரளா ரெசிபிங்கிறதுனால நம்ம இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்த போகிறோம். கடைசியாக இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து விட்டுட்டோம்னா நல்லா சூப்பரான சுவையான அருமையான அவியல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சும்மாவே கூட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதை சமைச்சு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.